Hi soldiers. 1939 அப்ப வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆகுது. அமெரிக்காவும் ஜெர்மனியும் சரியான சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அமெரிக்கா வந்து அவங்ககிட்ட எந்த நியூக்ளியர் வெப்பனும் இல்லைன்னு சொல்லி ஒரு குரூப் உருவாக்குறாங்க. அந்த குரூப்போட பேர் தான் மேன்ஹாட்டன். அந்த குரூப்ல மெயினாக ஒரு ஆள் இருந்தார், அவரோட பேர் ஓப்பன்ஹைமர். அந்த குரூப் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷமா ரிசர்ச் பண்ணி 1945 அப்ப 2 அணுகுண்டை ரெடி பண்ணி அமெரிக்கன் கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. கொடுக்கும் போதே சொல்றாங்க இது வந்து ரொம்பவே டேஞ்சரான வெப்பன், தற்காப்புக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அமெரிக்காவும் ஜெர்மனியும் அந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அதனால மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க, அணுகுண்டு யூஸ் பண்ண தேவையில்லைன்னு. அந்த நேரம்னு பார்த்து ஜப்பான் வந்து அமெரிக்காவில் நுழைஞ்சு ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறாங்க. இதை பார்த்து கடுப்பான அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 2 பாமையும் தூக்கிட்டு போய் ஜப்பானில் ஹீரோஷிமா நாகசாக்கின்ற இடத்துல போட்டுறாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் 1 செகண்டில் காண போகிறாங்க. இதை பார்த்த ஓப்பன்ஹைமர், நான் அதை தற்காப்புக்காக தானே யூஸ் பண்ண சொன்னேன், என் கையாலே அநியாயமாக 2 லட்சம் மக்களை கொண்டுட்டீங்கன்னு கதறி அழுதுருக்காரு.